அனைவருக்கும் வணக்கம். DaVinci Resolveல டஸ்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். DaVinci Resolve 21ல் இமேஜஸ் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபோட்டோஷாப்பில் எப்படி எடிட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி ஃபோட்டோஷாப்பில் நம்ம எப்படி டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதுலேயும் க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸில் உள்ள அந்த டஸ்ட்டு வந்து இதில் விசிபிளாக தெரியுது. பிளாக் கலர் டாட்ஸ் எல்லாம் விசிபிளாக தெரியுது. இந்த டாட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கலர் பேஜ் போய்க்குவோம். நோட் கிராஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். நோட் கிராஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் டேப் ஓப்பன் பண்ணிக்குவோம். எஃபெக்ட்ஸ் டேப்பில் சர்ச் பாரில் டஸ்ட் பஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணுவோம். டஸ்ட் பஸ்டர் அப்படின்னு நம்ம சீரியல்னோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. அதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அப்படியே தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஸ்பேஷியல் யூஸ் பண்ணி செய்யலாம், க்ளோன் யூஸ் பண்ணி செய்யலாம். அப்புறம் சாஃப்ட் எட்ஜஸ், அந்த ஃபெதர்லாம் கொடுப்போம்ல ஃபோட்டோஷாப்பில், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போது இந்த இடத்துல இந்த பிளாக் டாட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ண சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பிளாக் டாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு எலிப்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஷியல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டாட் மேலே ஜஸ்ட் ஒரு எலிப்ஸை ட்ரா பண்ணால் போதும். ஓகே, இங்கே சைடில் வந்து ஆட்டோவில் சேஞ்ச் ஆகிடுச்சு. திருப்பி நான் ஸ்பேஷியலை கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மறைஞ்சிருச்சு. அந்த டாட் மறைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த டஸ்ட்டும் அது மேலே ஒரு எலிப்ஸை ட்ரா பண்ண மறைஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் ஹீலிங் டூல் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இந்த க்ளோன் டூலை எடுத்துகிட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ளோன் டூலை எடுத்துகிட்டு அதே டாட் மேலே ஜஸ்ட் ஒரு எலிப்ஸை வரைஞ்சிட்டு நியர்பை எது கிளியரான ஏரியாவோ அந்த இடத்துல அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம்னா மறைஞ்சிடும். இது வந்து லைட் ரூமில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது எனக்கு. இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் ஆல்ரெடி ரிசால்வில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாட்ஸ் எதுவும் இல்லை. இது பிஃபோர், இது ஆஃப்டர். DaVinci Resolveல இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஒரு இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் கலர் கிரேடிங்காக கொடுத்ததுனால. ஆக்சுவலாக நான் இதெல்லாம் வந்து வீடியோவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபோட்டோவுக்குங்கும் போது இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பேஜில் வந்து இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. DaVinci ஒர்க் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோட நன்றி.